பத்துமலை முருகன் கோவில். இந்த கோவில் மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குகை கோயில். சுண்ணாம்பு குன்றுகளுக்கு இடையே இந்த முருகப்பெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார். இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் சுண்ணாம்பு குன்றுகளுக்கு நடுவே முருகப்பெருமான் அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த கோவில் மலேசியாவின் கோலாலம்பூர் இடத்திலிருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த குகை கோயில் உள்ள பல குகைகளும் பல இந்துக்கள் கோவில்களும் அமைந்துள்ளன. இந்த மலேசிய முருகனை நீங்கள் வழிபடணும்னா 272 படிக்கட்டுகள் ஏறி சென்று முருகனை வழிபட வேண்டும். இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான் வேலாயுதர் என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறார். இப்படி உலக புகழ்பெற்ற மலேசிய பத்துமலை முருகன் கோவிலை பற்றிய வரலாறு, அதன் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். நான் உங்கள் கார்த்திகேயன். வாங்க பார்க்கலாம். பத்துமலை முருகன் கோவில் மலேசியாவின் புகழ்பெற்ற ஒரு குகை கோயில். இந்த முருகன் கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த குகை குன்றுகளுக்கு இடையே அமைந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி தருகிறார். இந்த கோவில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த குகை கோயில் உள்ள பல குகைகளும் இருக்கிறது. சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் 10 என்ற ஆற்றின் பெயரிலிருந்து பத்துமலை எனும் சொல் வந்ததாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒற்றையடி பாதையில் சென்று மலையின் உச்சியில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது மலேசிய முருகன் பத்துமலை கோவில். இந்த பத்துமலை முருகனை நீங்கள் தரிசிக்க மலையின் அடிவாரத்தில் இருந்து 272 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். மலேசியாவில் புகழ்பெற்று விளங்கிய கே தம்புசாமி பிள்ளை என்பவரால் 1891ஆம் ஆண்டு இந்த பத்துமலை கோவில் உருவாக்கப்பட்டது. 1860ஆம் ஆண்டுகளில் பத்துமலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் விவசாயம் செய்து வந்துள்ளனர். அவர்களுடைய விவசாயத்திற்கு அப்போது உரம் தேவைப்படும் போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பத்துமலை குகையிலிருந்து வௌவால் சாணத்தை தோண்டி எடுத்து பயன்படுத்தி வந்தனர். அதற்கு முன்னாடி இந்த குகைகளில் தெமுவான் எனும் மலேசிய பழங்குடியினர் வாழ்ந்து வந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. இவர்களும் பத்துமலையை தங்களின் புனித தலமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். 1878ஆம் ஆண்டு பத்துமலை பகுதிகளில் இருந்த சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க ஆய்வாளர் வில்லியம் ஹொர்னாடே என்பவர் இந்த பத்துமலையை பற்றி வெளி உலகத்திற்கு தெரிவிக்கிறார். அப்போ இந்த பத்துமலையுடைய பேரும் உலக அளவில் பேசப்படுகிறது. அதன் பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து 1891இல் தம்புசாமி பிள்ளை என்பவர் அங்கு முருகப்பெருமானுக்காக ஒரு கோவிலை கட்டுகிறார். பத்துமலை கோவிலின் நுழைவாயில் ஒரு வேல் வடிவத்தில் இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். 1892ஆம் ஆண்டு முதல் அனைத்து வருடமும் இங்கு முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பத்துமலையின் அடிவாரத்தில் கலைக்கூட குகை, அருங்காட்சியக குகை என 2 குகைகள் அமைந்துள்ளன. இந்த குகை மையங்கள் 2008ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு அங்கே முருகப்பெருமான் சூரவதம் செய்யும் காட்சிகள்
ஓவியங்களாக வரையப்பட்டு மிக அற்புதமாக காட்சி தருகின்றன. பத்துமலையின் இடதுபுறத்தில் இராமாயண குகை ஒன்று அமைந்துள்ளது. இந்த இராமாயண குகை செல்லும் வழியில் அனுமார் சிலை ஒன்றும் அமைந்துள்ளது. அங்கு அவருக்கு ஒரு கோவிலும் அழகாக கட்டப்பட்டுள்ளது. பத்துமலையின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட முருகன் சிலை அமைக்கப்பட்ட காலத்தில் உலகிலேயே மிக பெரிய முருகன் சிலையாக இருந்தது. இந்த சிலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 42.7 மீட்டர், அதாவது 140 அடி. இந்த சிலையை உருவாக்க 3 வருடங்கள் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் முத்துமலை முருகன் கோவில் 146 அடியாக உலகின் மிக பெரிய முருக சிலையாக அமைந்துள்ளது. இந்த மலேசிய முருகன் சிலையை உருவாக்க 300 லிட்டர் தங்கக்கலவை பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டின் திருவாரூரை சேர்ந்த சிற்பி ஆர் தியாகராஜன் தலைமையில் இந்த சிலை உருவாக்கம் பெற்றது. அவருக்கு உதவியாக 14 சிற்பிகள் பணி புரிந்துள்ளனர். இந்த ஆர் தியாகராஜன் என்பவர் இந்த சிலை மட்டும் அல்லாமல் மலேசியாவில் மாரியம்மன் ஆலய சிலை, பத்துமலை மீனாட்சி அம்மன் சிலை, பத்துமலை ஆஞ்சநேயர் சிலை, மலை பிள்ளையார் சிலை என பல சிற்பங்களை அவருடைய கைவண்ணத்தில் மிக அழகாக வடிவமைத்து உள்ளார். இங்கு மூலவராக முருகப்பெருமான் வேலாயுதர் என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறார். இந்த பத்துமலையில் உள்ள சுண்ணாம்பு குகைகள் 40 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள மக்காவ் குரங்கு வகைகள் பத்துமலையை சுற்றி பார்க்க வருபவர்களிடையே மிகவும் புகழ்பெற்றது. இந்த வகை குரங்குகள் மனிதர்களிடம் மிக நெருக்கமாக பழகுகின்றன. சுற்றுலா பயணிகளையும் மிக வெகுவாக கவர்ந்துள்ளது. குகை கோயிலுக்கு கீழே 2 சுண்ணாம்பு குகை உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த இருண்ட குகையில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்ட நில குடைவுகள் அமைந்துள்ளன. இந்த குகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொங்கும் ஊசி பாறைகளும் குகை தரையில் சுண்ணாம்புக்கல் புற்றுகளையும் ஆயிரக்கணக்கில் காண முடிகின்றது. இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு வருபவர்கள் இந்த ஊசி பாறைகளையும் சுண்ணாம்பு புற்றுகளையும் பார்க்கும்போது மிக அழகாக இயற்கையின் நடுவில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி தருகிறார். மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் இருந்தாலும் சீனர்களும் இந்த முருகன் கோவிலை வந்து வழிபடக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு உள்ள சுற்றுலா பயணிகளும் சீனக்காரர்களும் தமிழர்களைப் போலவே அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அவர்களுடைய நேர்த்தி கடனையும் செலுத்துகின்றனர். இது ஒரு இந்து கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பொதுவானதாகி இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலை பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். இந்த பத்துமலையில் 2 குகைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒரு குகை மிக ஆழமாக நீண்டு காணப்படுகிறது. மற்றொரு குகையில்தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். நக்கீரர் வரலாற்றில் ஒரு பூதம் அவரை ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து நபர்களின் எண்ணிக்கை 1000 பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டு இருந்தது என்கிறது வரலாறு. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகை என்று சொல்கிறார்கள். எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் இந்த முருகன் கோவிலை அமைத்தார் என்றும் ஒரு சாரார் குறிப்பிடுகின்றனர். இந்த கோவிலுக்கு செல்லும் பாதைகளுக்கு முன்பாக நுழைவு வாயிலின் அருகில் தங்கம் போல் தகதகவென மின்னும்படியாக வர்ணம் பூசப்பட்ட மிக பெரிய முருகன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மிக பெரிய வேலை வலது கையில் தாங்கி நிற்கும் நிலையில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். இந்த சிலையின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140 அடி. இந்திய மதிப்பில் 2,40,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக
கணிக்கப்படுகிறது. இந்த சிலை அமைப்பிற்கான கட்டுமான பொருட்கள் பக்கத்து நாடான தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறுகிறார்கள். உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையாக அமைக்கப்பட்ட பின்பு இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்து உள்ளது. மலாய்க்காரர்கள் எனப்படும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வழிபடுவதில்லை என்றாலும் இக்கோவிலையும் இங்குள்ள மிகப்பெரிய முருகன் சிலையையும் சுற்றுலாவாக வந்து பார்த்து வியந்து செல்கின்றனர். பல்வேறு வழிகளில் இருந்து கொண்டு வரப்படும் பால் அனைத்தும் முருகப்பெருமானின் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது இங்கு மட்டுமே நடைபெறும் அற்புதமான சிறப்பு. 3 நாட்கள் இடைவெளியே இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பது இத்தலத்தின் பெருமைக்குரிய சிறப்புகளில் ஒன்று. இந்த பத்துமலை குகை முருகன் கோவில் மலேசிய நேரப்படி காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.